வணக்கம் மக்களே, இது சமகாலம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் பார்க்க போகிற விடயங்கள் ஜனாதிபதியினுடைய யாழ்ப்பாண வருகை, அதற்கு பிற்பாடு குருநாகலிலே அவர் மக்களை சந்தித்த போது யாழ்ப்பாணம் தொடர்பாக முக்கியமான விடயம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விடயம் வாகன இறக்குமதியின் போது கவனிக்க வேண்டிய புதிய நடைமுறை மீளவும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இவை தொடர்பான விடயங்கள். அது மட்டுமின்றி தையிட்டி விகாரை தொடர்பாக வடமாகாண ஆளுநர் முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். ஆளுநர் செயலகத்தினுடைய ஊடக பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இவை தொடர்பாகத்தான் இன்றைக்கு சமகாலத்திலே பார்க்க போகிறோம். எங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து யாழ்ப்பாணத்திலே சாவோச்சேரியிலும் வல்வடித்துறையிலும் மக்களை சந்தித்திருந்தார். அது மட்டுமின்றி யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திலே இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் கலந்து கொண்டிருந்தார் என்பது நாங்கள் அறிந்த விடயம். இப்படி இருக்க அவர் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தருகிற போது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான விமானங்களை பயன்படுத்தியதாக சில குற்றச்சாட்டுகள் மக்களாலே முன்வைக்கப்பட்டன. அவை தொடர்பான கருத்துக்களும் பேசப்பட்டன. ஆனால் இதற்கு இலங்கை பாதுகாப்பு அமைச்சு ஒரு மறுப்பு அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறது, அதாவது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இப்படி ஜனாதிபதி எந்த விதமான விமானங்களையும் பயன்படுத்தவில்லை. மாறாக அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வாகனம் என்பது ஜனாதிபதிக்கு உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்ட வாகனத்தை தான் அவர் பயன்படுத்தி இருக்கிறார், தரை வழியாகத்தான் பயணப்பட்டிருக்கிறார் என்கிற அந்த விடயத்தை அவர்கள் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார்கள். இந்த பின்னணியிலே ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்த விஜயத்தை மேற்கொண்ட பிற்பாடு மீள கொழும்புக்கு திரும்புகிற போது தலாவ பகுதியில் ஒரு விபத்தொன்றும் இடம்பெற்றிருக்கிறது. அது ஜனாதிபதி அலுவலகத்துக்கு சொந்தமான டிபெண்டர் வாகனம் ஒன்று அதிகாலை 1 மணிக்கு அந்த விபத்தை சந்தித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன்போது 4 அதிகாரிகள் காயப்பட்டதாகவும் அதில் 2 அதிகாரிகள் அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே தலாவையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அனுராதபுர செய்திகள் தெரிவிப்பதாக நாங்கள் விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்திலே அங்கே அந்த விபத்துக்கு காரணம் என்ன என்பது தொடர்பாக போலீசார் தேடுகிற போது அந்த வாகனத்தை ஓட்டியிருக்கக்கூடிய சாரதி அதிகாலை 1 மணி என்கிற காரணத்தினாலே சில வேளைகளில் நித்திரை கொண்டிருக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டையும் அவர்கள் எடுத்துள்ளதாகவும் அவை தொடர்பாக மேலதிகமான விடயங்களை தேடி வருவதாகவும் அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயம் கடந்த 31ஆம் தேதி நடைபெற்றிருக்கிறது. நான் ஏன் இந்த விடயங்களை இங்கே குறிப்பிடுகிறேன் என்று சொல்லி சொன்னால் ஒரு காரணம் இருக்கிறது. முக்கியமாக இந்த யாழ்ப்பாண விஜயத்தை மேற்கொண்ட பிற்பாடு இங்கிருந்து அவர் சென்று மீள குருநாகலிலே மக்களை சந்தித்திருக்கிறார். அப்படி குருநாகலிலே மக்களை சந்தித்த போது இன்னுமொரு விடயத்தையும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது வடக்கிலே முக்கியமாக யாழ்ப்பாணத்திலே மக்கள் முதன்முறையாக தெற்கைச் சேர்ந்த ஒரு தலைவருக்கு ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். தெற்கைச் சேர்ந்த ஒரு தலைவரை மக்கள் நம்பி இருக்கிறார்கள். ஆகவே இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாங்கள் நடக்க வேண்டிய ஒரு தேவை எங்களிடத்தில் இருக்கிறது. இந்த 30 வருட கால யுத்தம் மக்களை பிரித்தாண்டு இருக்கிறது. அது மட்டுமின்றி வடக்கிற்கு செல்லக்கூடிய அநேகமான அபிவிருத்தி திட்டங்களை அந்த அபிவிருத்தி செயற்பாடுகளை பின்தள்ளி இருக்கிறது. அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்படவில்லை. ஆகவே நன்மை பயக்கக்கூடிய தீர்வு ஒன்றை நாங்கள் வழங்க வேண்டும் என்கிற அதாவது அந்த கருப்பொருளிலே அவர் விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அங்கே அதாவது மிக முக்கியமாக யாழ்ப்பாணத்திலே தனிநாட்டை பெற்றுக் கொடுப்போம் என்று சொல்லி தமிழ் தலைவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே நேரத்திலே அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய வாரிசுகள் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கிற போதும் மக்கள் எங்களை நம்பி இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நாங்கள் நல்ல விடயங்களை ஆற்ற வேண்டும் என்று சொல்லி குருநாகலிலே சிங்கள மக்கள் மத்தியிலே தன்னுடைய உரை ஆற்றுகிற போது இந்த விடயங்களை குறிப்பிட்டு கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயமும் அங்கே பேசப்பட்டிருக்கிறது. அதுதான் வாகன இறக்குமதி சார்ந்திருக்கக்கூடிய விடயங்கள். வாகன இறக்குமதியானது இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இறக்குமதி செய்யப்படலாம் என்கிற அந்த விசேடமான அறிவித்தலை ஜனாதிபதி வெளியிட்டிருக்கிறார், நிதியமைச்சர் என்கிற வகையிலே. அதன் அடிப்படையிலே முக்கியமாக நாங்கள் இறக்குமதி செய்ய வேண்டிய அது முச்சக்கர வாகனம், அதாவது முச்சக்கர வண்டிகளாக இருக்கட்டும், மோட்டார் கார்களாக இருக்கட்டும், பேருந்துகளாக இருக்கட்டும் அல்லது ஏனைய வாகனங்களாக இருக்கட்டும், இவற்றை இறக்குமதி செய்யலாம் என்கிற ஒரு தளர்வு அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும், கடந்த 2020ஆம் ஆண்டிலே வாகன இறக்குமதிகள் இறுதியாக நடைபெற்றன. பிற்பாடு இன்றைக்கு 2025ஆம் ஆண்டிலே 5 வருடங்கள் கழித்து இறக்குமதிகள் மீள ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி இந்த வாகன இறக்குமதிகளை மீள இறக்குமதி செய்கிற போது முக்கியமான சில விடயங்களை கருத்தில் எடுக்க வேண்டும். இவை தொடர்பாக நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்திருந்தோம். அதாவது இன்னும் ஒரு முன்னர் நாங்கள் பதிவிட்டிருந்த காணொலி ஒன்றிலே பார்த்திருந்தோம். ஆனால் இதற்கு மேலதிகமாக அதாவது அரசாங்கத்திலே பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் தான் இந்த இறக்குமதிகளை மேற்கொள்ள வேண்டும்.
அது மட்டுமல்லாமல் இவர்கள் இறக்குமதிகளை மேற்கொள்ளுகிற போது இந்த இறக்குமதிகளை மேற்கொண்டு 90 நாட்களுக்குள் என்ன செய்ய வேண்டும், இந்த வாகன பதிவுகளை முறையாக செய்ய வேண்டும். அப்படி செய்யாத பட்சத்திலே மேலதிகமாக 3% அந்த தண்ட பணத்தினையும் அவர்கள் செலவிட வேண்டி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமன்று இன்னும் மிக முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. இந்த வாகனத்தை பதிவு செய்கிற போது, அதாவது இறக்குமதி செய்த வாகனத்தை பதிவு செய்கிற போது வாகனத்தை பதிவு செய்வதற்கான செலவு, காப்பீடு மற்றும் கப்பல் கட்டணம் ஆகியவற்றிலே 45% செலுத்த வேண்டும் என்கிற அந்த விடயத்தையும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமாக நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய விடயம். அது மட்டுமின்றி முன்னர் 20% இருந்த அந்த வரி என்பது தற்பொழுது 30% அதிகரிக்கப்படுவதற்கான ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே வாகனங்களை வாங்குவது என்பது சாமானிய மக்களுக்கு எட்டாக்கனியாக மாறக்கூடிய ஒரு விடயமாகத்தான் மாறிப்போயிருக்கிறது. ஆனால் இதற்கு அரசு தரப்பு ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிடுகிறது. மிக முக்கியமாக ஜனாதிபதி குருநாகலிலே அந்த உரையாற்றுகிற போது இந்த விடயத்தையும் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார். நாங்கள் முன்னர் பார்த்திருக்கிறோம், இந்த வாகன இறக்குமதி தொடர்பாக அரசு தளர்வுகளை பிப்ரவரி மாதத்திலே மேற்கொள்ள போகிறது என்கிற செய்தி வெளியான பட்சத்திலே பொருளாதார வல்லுநர்கள் சில கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார்கள். முக்கியமாக நீங்கள் இப்படி வாகன இறக்குமதிகளை செய்வீர்களாக இருந்தால் ஏற்கனவே நாட்டிலே டொலரினுடைய கையிருப்பு என்பது குறைவாக காணப்படுகிறது. நாடு வங்குரோத்து நிலையில இருந்து இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருகிற போது இந்த இறக்குமதியானது நாட்டிலே இருக்கக்கூடிய டொலரினுடைய கையிருப்பை குறைத்துவிடும். ஆகவே நாடு மீளவும் பொருளாதாரத்திலே ஒரு அகல பாதாளத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு மீளவும் செல்லும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று சொல்லி பொருளாதார வல்லுநர்கள் கருத்துக்களை சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்ற ஜனாதிபதி நாட்டிலே பொருளாதாரத்தை நிலையாக ஓரளவுக்கு பேணுவதை அடிப்படையாக வைத்து, ஏனென்றால் அதிகளவான தளர்வுகள் காணப்படுகிற இந்த வரியிலே தளர்வுகள் காணப்படுகிற போது மக்கள் என்ன செய்வார்கள், விரைந்து சென்று அதிகளவான வாகனங்களை இறக்குமதி செய்து விடுவார்கள். ஆகவே இது பொருளாதார அடிப்படையிலே நாட்டுக்கு கேடு விளைவிக்கின்ற விடயமாக இருக்கும். ஆகவேதான் இந்த ஒரு டெக்ஸ் என்கிற அடிப்படையிலே ஒரு இறுக்கமான நடைமுறையை கடைபிடிக்கிற போது வாகனங்களுடைய அந்த இறக்குமதி செய்யப்படுகிற எண்ணிக்கை ஓரளவிற்கு குறைக்கலாம் என்பதை மனதிலே இருத்தி இந்த விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்திலே இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம், நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த யாழ்ப்பாண விஜயத்தின் போது முக்கியமான பல விடயங்கள் பேசப்பட்டன. அதிலும் இந்த டிசிசி மீட்டிங் என்று அழைக்கப்படுகிற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே பேசப்பட்ட விடயங்களே அதிகமாக கவனத்தை ஈர்த்த விடயங்களிலே முக்கியமாக இந்த தையிட்டி விகாரை தொடர்பாகவும் பேசப்பட்டிருந்தது. ஏனென்றால் நில அபகரிப்புகள், மக்களுடைய அடையாளங்களை சூறையாடுதல் போன்ற விடயங்கள் அதிகமாக கவனக்குவிப்பை பெற்றிருந்தன. இந்த இடத்திலே சிலர் விகாரை அகற்ற வேண்டும், இடிக்க வேண்டும் என்று சொல்லி சில தலைவர்கள் முன்வைத்திருந்தார்கள். சில தலைவர்கள் இல்லை, அது இடிக்க தேவையில்லை என்கிற கருத்தை முன்வைத்திருந்தார்கள். இப்படியாக எதிரெதிரான கருத்து அந்த பரிமாறுகள் இன்றைக்கு வரைக்கும் சமூக வலைத்தளங்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற அன்றைக்கு டிசிசி அந்த கூட்டத்திலே அந்த பேசப்பட்ட அந்த விடயங்கள் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன. இது ஒரு புறம் இருக்கு. வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தினுடைய ஊடக பிரிவு ஒரு செய்தியை, ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிற. அதனுடைய பிரகாரம் தையிட்டியிலே தற்போது திஸ்ஸவிகாரை அமைந்துள்ள காணியினுடைய உரிமையாளர்கள் விடுத்த கோரிக்கைகளுக்கு அமைவாக வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நாவண்ண வேதநாயகன் அவர்கள் காணியினுடைய உரிமையாளர்களோடு சந்திப்பொன்றை நடத்தியிருக்கிறார்களாம். அந்த அடிப்படையிலே இந்த சந்திப்பின் போது விகாரை தற்பொழுது அமைந்துள்ள காணி தனியாருக்கு சொந்தமானது என்றும் அது தொடர்பான ஆவணங்களையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அங்கே அதாவது கொடுத்திருக்கிறார்களாம், அதை அங்கே சமர்ப்பித்திருக்கிறார்கள். அப்படி சமர்ப்பிக்கப்பட்ட அதே நேரத்திலே திஸ்ஸவிகாரைக்குரிய காணி பெரிதொரு இடத்திலே அமைந்திருக்கிறது. தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிற இந்த திஸ்ஸவிகாரையினுடைய காணி என்பது ஒரு தனிநபருக்கு, அதாவது தனியாருக்கு சொந்தமான காணியாக இருக்கின்ற அதே நேரத்திலே ஏற்கனவே திஸ்ஸவிகாரை இருந்த இடத்திலே காணப்பட்ட காணி அது வேறொரு இடத்திலே இருக்கின்ற காணி என்பதையும் அவர்கள் சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, தற்பொழுது புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிற காணிக்கு மேலதிகமாக, அதாவது தற்பொழுது புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த திஸ்ஸவிகாரை அமைந்திருக்கிற பகுதிக்கு மேலதிகமான காணிகளும் சுவீகரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன என்கிற விடயத்தையும் அவர்கள் ஆளுநருக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அந்த காணிகளை நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் அவர்கள் விடுத்திருக்கிறார்களாம். ஆகவே அதே நேரத்தில் இவர்கள் இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டார்களாம். புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த விகாரையினுடைய காணிக்கு பதிலாக ஏற்கனவே தையிட்டியில இருக்கக்கூடிய, அதாவது தையிட்டி விகாரை அமைந்திருந்த அந்த காணியை நீங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் அவர்கள் விடுத்திருப்பதாகவும் இந்த ஆளுநர் ஊடக பிரிவு செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. அதே நேரத்திலே
காணி உரிமையாளர்களது கோரிக்கைக்கு அமைவாக இந்த விடயங்கள் தொடர்பாக வடக்கு மாகாண ஆளுநர் திஸ்ஸவிகாரையினுடைய விகாராதிபதியோடு உரையாடி இருக்கிறாராம். அது மட்டுமின்றி நைனாதீவு விகாரையினுடைய விகாராதிபதியோடும் ஆளுநர் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கிறார்களாம். ஆகவே இது தொடர்பாக இந்த இணக்கப்பாட்டு யோசனை தொடர்பிலே அவர்கள் ஒரு யோசனையை முன்வைத்திருக்கிறார்கள். ஆக இவை தொடர்பாக புத்த சாசன அமைச்சனுடைய கவனத்திற்கும் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை ஆளுநர் மேற்கொண்டு வருகிறார் என்கிற அந்த செய்தியையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த இடத்திலே நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை மேலதிகமாக பதிவு செய்து கொள்ள வேண்டி இருக்கிறது. முக்கியமாக ஐபிசி தமிழுக்காக நாங்கள் மேற்கொண்ட ஒரு நேர்காணலில் முன்னர் இந்த திஸ்ஸவிகாரை தொடர்பான பிரச்சனைகள் மேலெழுந்து வருகிற அந்த கால பகுதியிலே நைனாதீவு விகாரையினுடைய விகாராதிபதி அவர்களோடு நாங்கள் முழுமையான ஒரு நேர்காணல் ஒன்றை மேற்கொண்டிருந்தோம். அந்த நேர்காணலிலே அவர் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். இப்படி சட்டவிரோதமாக ஒரு விகாரை அமைத்தல் என்பது மக்களுடைய காணிகளை அதாவது சூறையாடுகிற முயற்சி அல்லது அது ஒரு செயற்பாடு என்பதையும் அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார். அந்த விடயங்களை தான் கண்டிக்கிறேன் என்கிற ஒரு தொனியிலே அந்த கருப்பொருளிலே அவர் பல கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அது மட்டுமின்றி யுத்த கால பகுதியிலே தமிழீழ விடுதலை புலிகளாலே இங்கிருந்து அதாவது பௌத்த இடங்கள் பாதுகாக்கப்பட்டன, அவர்களாலே எந்த விதமான தீங்கும் விளைவிக்கப்படவில்லை என்கிற விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஏனென்றால் இங்கிருந்து அதாவது ஆரியகுலத்தில் இருக்கக்கூடிய விகாரையாக இருக்கட்டும் அல்லது கந்தரோடையில் இருக்கக்கூடிய தமிழ் பௌத்தத்தினுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடிய விகாரையாக இருக்கட்டும், அந்த விகாரை பகுதிகளாக இருக்கட்டும், இவையெல்லாம் சேதம் விளைவிக்கப்படாமல் இன்றைக்கு வரைக்கும் இருந்து வருகின்ற விடயங்களாக இருக்கின்றன என்பதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே அவர்கள் நினைத்திருந்தால் அந்த கால பகுதியில் அவற்றை அழித்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. இங்கே பௌத்த பணியினை மேற்கொள்வதற்கு அவர்களால் எந்த விதமான இடையூறும் தங்களுக்கு மேற்கொள்ளப்படவில்லை. அதே நேரத்திலே தாங்கள் எவ்வளவுதான் இராணுவ பலத்தோடு இருந்தாலும் மக்கள் தங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்காவிட்டால் அல்லது மக்கள் தங்களை வெறுக்க தொடங்கினாலோ அல்லது எதிர்க்க தொடங்கினாலோ தாங்கள் இங்கே இருக்க முடியாது. தான் தன்னுடைய 16வது வயதில் இருந்து இங்கே வாழ்ந்து வருகிறேன், இந்த மக்களோடு ஒன்றாக இருந்து வருகிறேன் என்கிற ஒரு கருத்தையும் அவர் அன்றைக்கு குறிப்பிட்டிருந்தார் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் மீளவும் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஆகவே மக்களுடைய இணக்கப்பாட்டோடு மக்கள் எதை விரும்புகிறார்களோ ஜனாதிபதி குருநாகலே குறிப்பிட்டதை போன்று அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கியமான விடயம் இன்றைக்கு மக்கள் தங்களை விரும்ப தொடங்கி இருக்கிறார்கள். ஆகவே மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற வகையில் ஒரு நல்ல விடயத்தை ஆற்ற வேண்டும் என்பது அவருடைய ஒரு கருத்தாக இருந்தது. ஆகவே இப்படியான விடயங்கள் ஆற்றப்படுகிற போதுதான் மக்களுடைய மனங்களை வெல்ல முடியும் என்பதும் இங்கே குறிப்பிடக்கூடிய இன்னும் ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் மக்களுடைய உரிமைகளுக்கும் அவர்களுடைய செயற்பாடுகளுக்கும் பங்கம் விளைவிக்கக்கூடிய செயற்பாடுகள் காலங்காலமாக இந்த நிலத்திலே அரங்கேற்றப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாகத்தான் மக்கள் ஒரு அரச இயந்திரத்தின் மீது வெறுப்போடு பயணப்படுகிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆகவே வருகிற நாட்களாவது மக்களுடைய விருப்போடு ஆற்றுகிற செயற்பாடுகளை கொண்ட நாட்களாக அமையமாக இருந்தால் இந்த நாட்டிலே சுபீட்சமான ஒரு எதிர்காலத்தை கட்டியெழுப்பலாம் என்பதும் மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. இன்னும் ஒரு சமகாலத்தோடு சந்திக்கலாம்.